வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2026. 2026 எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் வேலையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் ஹெல்த்து, மணி, வெல்த்து, அச்சீவ்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். கடக ராசிக்காரர்களே, வலிகளை தாங்க நினைக்காதே, அது வலித்து கொண்டேதான் இருக்கும். வலிகளை தாண்டப்பார், தாண்டுவதற்கு முயற்சி செய், அதனால் வழி கிடைக்கும். எப்போதுமே இந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. உங்களை யாரெல்லாம் பகைச்சிட்டாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒர்க் அவுட் ஆகாத ஆள், நீ எல்லாம் திரும்பி வரமாட்ட அப்படின்னு சொன்னவங்களுக்கு எதிரில் அத்தனை பேரை முடிக்க போகிறீங்க. ஒரே விஷயந்தான், இந்த ஆண்டு உச்சத்துக்கு போக போகிறீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மன ரீதியான மாற்றம், உடல் ரீதியான மாற்றம் கண்டிப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் கடகராசி அன்பர்களாக இருக்கீங்களோ, இடமாற்றம் இன்றியமையாத ஒன்றாக 2026ஆம் ஆண்டு இருக்குது. முதல்ல உங்கள் எதிர்காலம் சேனலுக்கு வரவேற்கிறேன். கடகராசி பற்றி பேச போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் கமெண்ட்டில் ஒரு எமோஜி ஃபயரை போடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கடகராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில் இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகுது. எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்துலாச்சும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமா, நல்லது நடக்குமா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா சில பேர் கஷ்டப்பட்டு ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த வருஷமாச்சு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி பலன்கள். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகள், அப்புறம் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் இந்த புத்தாண்டில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும், அதாவது என்னென்ன கெட்டவைகள் நடக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் அதிகமான வெற்றிகள் பெறலாம். அப்போ என்னென்ன விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். நீங்கள் கடகராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடகராசி உதவி பண்ணுற மாதிரி மற்ற ராசிக்காரர்கள் உதவி பண்ணுறவங்க யாருமே கிடையாது. ரொம்ப அன்பானவங்க, எல்லார்கிட்டையும் அரவணைத்து செல்லக்கூடியவங்க, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் மட்டும்தான். நல்ல ஒரு அம்மாவாக, நல்ல ஒரு தந்தையாக, நல்ல ஒரு குருவாக, நல்ல ஒரு ஆசானாக இந்த கடகராசி அன்பர்கள். ஆனால் அவ்வளோ எல்லாம் செஞ்சும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாராட்டு கிடைக்குதா? இல்லவே இல்லை. காரணம் என்னென்னா, தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். அதெல்லாம் தாண்டி அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படி நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் யாராச்சும் ஒரு சிலர் நேரம் சரியில்லாத போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த புதன் திசை, கேது திசை ஏதாச்சும் ஒரு பாதிப்பை கொடுக்காம போகாது. தொழிலில் நஷ்டம், வேலையில் பிரச்சனை, நம்பிக்கை துரோகங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடனோட அளவு அதிகமாகி தொழிலில் ஒரு ஏமாற்றம் அடைந்து வேலை போய், அது மட்டும் இல்லை உடல் ரீதியான பாதிப்பு, இதெல்லாம் பார்த்தவங்க கடகராசி அன்பர்கள். இந்த அஷ்டம சனியில் எல்லா பாதிப்பும் பார்த்துட்டேன் சார், வாழ்க்கையில் என் உயிர் மட்டும்தான் போகலை, மற்றதெல்லாம் போய் திரும்பி வந்துருச்சு, மற்றதெல்லாம் போய் திரும்பி வந்திருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ராசி கடகராசி. ஜாக்பேட்டில் முதலாலே கடகம் தான். கடகம், விருச்சிகம், மகரம், மீனம், கன்னி, இந்த 6 ராசியில் பிறந்தாலும் சரி, இந்த 6 லக்னங்களில் பிறந்தாலும் சரி, 2026ங்கிறது தேன் மாதிரி இருக்கும். நீங்கள் கடந்த ஆண்ட மாதிரி கவலைலாம் பட வேண்டாம். கஷ்டத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்த ராசிகள் இவங்க தான். லாஸ்ட்டு 2 வருஷமாக ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பாருங்களேன், எல்லாருமே பெரிய ஆள் தான். எவ்வளோ சர்க்கிள்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பயங்கர லிஃப்ட் கொடுக்க போகுது. நான் சொன்ன எல்லா ராசிகளும் பிப்ரவரிக்கு அப்புறம் எல்லாம் டேக் ஆஃப் ஆகும். அதே மாதிரி ராசி லக்னத்தில் குரு உச்சம் அடையக்கூடிய தருணம். உங்களை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம ராஜ தந்திரியாக இருக்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓப்பனாக சொன்னால் கடகத்துக்கு இது ஒரு அமேசிங் டைம். கடகராசிக்காரவங்க சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா நைட்டு 2 மணி வரையும் எப்படா தூக்கம் வரும் அப்படின்னு யோசித்து உக்காந்துட்ருப்பீங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ மோசமான நிலைமையில் கடகம் இருந்திருக்கு.
அஷ்டமத்தில் பார்த்தாலும் அஷ்டமத்தில் ராகு போய் உட்காந்து கண்ணா பின்னான்னு பிரச்சனை. கூட இருக்கிறவனே சரி. 2025 யாரெல்லாம் உங்களை ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரையும் முடிக்க போகிறீங்க. ஒரே விஷயந்தான், அதாவது கடகம் ஆன் ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதத்துலேருந்தே தொடங்கிடும். டிசம்பர்லாம் பீக்கில் வந்துடுவீங்க, ஷார்ப்பாக இறங்குவீங்க உள்ள 2026 உள்ள. ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு ட்ரைலரே தெரிஞ்சிடும். நிறைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி வந்துடும். ஃபஸ்ட்டு விஷயம், கோவில் குளங்களுக்கு நிறைய போக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லைன்னா தெய்வ நம்பிக்கை பயங்கரமாக வரப்போகுது. எந்த காரியத்தையும் எடுத்தாலும் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய மனப்பான்மை வந்துடும். கடகத்தில் பிறந்த 80% 80% ஆஃப் பீப்புளுக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், மெயினாக கடல் கடந்து வெளியே போகக்கூடிய பிராப்தம். அது ஒர்க்குக்காக இருக்கலாம், அது படிப்புக்காக இருக்கலாம், இல்லைனா அம்மா அப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம். வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களை கம்மியாகிறத கண்கூட பார்த்துக்கிட்டே போகலாம். மெயின் விஷயமே குரு வக்ரமாடியத்திலேருந்து கொஞ்சம் அதிகமாகுது பார்த்துக்கிட்டே இருப்போம். பாதை மாறி போனவங்களாம் உங்கள் பாதைக்குள்ளே வருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2026ன்றது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்க போகுது, டவுட்டே இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அதிலிருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. அது மனைவி ரீதியாக இருக்கலாம், அது கணவர் ரீதியாக இருக்கலாம், குழந்தைங்க ரீதியாக இருக்கலாம். எது சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றத்தை நோக்கி வளரக்கூடிய முக்கியமான ஆண்டு இது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே ஒரு இடமாற்றம் இருக்குது, அங்கே ஒரு வீடு மாற்றம் இருக்குது. இல்லை சார் அதெல்லாம் மாற முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ரூமாவது முதல்ல சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் வரும். உடல்நிலையை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து மீள்வீங்க. அப்போ டாக்டர்கிட்ட போய் திரும்பி ஒரு செக்கப் பண்ணுங்கள். மாத்திரையோட அளவு கம்மியாகும். அந்த அளவு கம்மி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா தேவையில்லாமல் அதையே சாப்பிட்டுட்ருப்பீங்க. சில பேர் மாத்திரையை விட்டுருவீங்க, அதனாலேயும் பாதிப்புகள் இருக்குது. மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது. அதே மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு கல்யாணம் ஆகுங்க. ஏகப்பட்ட பேருக்கு, மெயினாக காவல்துறையில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகும். நிறைய பேர் அரசியல்வாதிகளுக்கு கல்யாணம் ஆகும். பெரிய மாற்றங்கள் கடகத்துக்கு மட்டும் நடக்க இருக்குது. 2026க்கு அப்புறம் அந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு குருமார்களாக மாறக்கூடிய பிராப்தம். அதனால தான் ராஜதந்திரிகள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் நடக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணால் போதும். பிளானிங் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, தானாக நடக்கும். 4 இட்லி கெட்டி சட்னி வேணும்னு கேட்டாவே சரி, இல்லை கேட்க கூட வேணாம், மனசில் நினச்சாவே போதும், அப்படியே உட்காந்துக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் கிளாரிட்டியாக மாறுவீங்க. மெயினாக பெண்கள் ஆட்சியாளர்களாக வீட்டில் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி மீனாட்சி அம்மனை பிடிக்கக்கூடிய பிராப்தம். மீனாட்சி யார்? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை மீனாட்சி வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு. அப்படி மாறக்கூடிய தருணம். மாணவிகள் பல பேர் பிளேஸ்மெண்ட்டில் உட்காரலாம். வெளியூர் போய் படிப்பீங்க. நிறைய பிரச்சனைகளிலிருந்து கிளியர் பண்ணுவீங்க. யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகுதோ செகண்ட் அட்டம்ப்ட்டு சக்ஸஸ். அவ்வளோதான். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும். நிறைய மாற்றங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கடகத்துக்கு அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு இயற்கையாகவே நடக்குது. கோல்டன் டைம் ஆரம்பிக்க போகுது. காசு பணத்துலையும் சரி, ஃபேமிலியும் சரி, சந்தோஷமும் சரி, என்ன பார்த்தோமோ என்ன தொலைச்சோமோ அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நான் வார்த்தைகள்லாம் சூஸ் பண்ணி கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன். என்ன தொலைச்சோமோ எல்லாத்தையும் வாங்கக்கூடிய நேரம் இது. கடகத்திற்கு செம்மையாக இருக்குது. தெய்வ அனுகிரகம் முக்கியம். மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. அதே மாதிரி நீங்கள் வணங்கும் கடவுள் பெயரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருசாக அலட்டிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும். பெரிய கவனத்துக்கூடிய விஷயம் என்னென்னா, சாப்பிடக்கூடிய உணவுகள் கரெக்டாக சாப்பிட்டாவே போதும். வேலைக்கு சாப்பிட்டாவே போதும். சின்ன சின்ன செலவாகும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றுலாம் பாதிக்காது. சனி இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள்லாம் கொடுக்காது. நீங்கள் பிளான் பண்ண மாதிரி இந்த 2026 அமைய போகுது. கவலையே படாதீங்க. ஷார்ப்பாக உள்ளே இறங்குங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க 2026ன்னு. அதுக்கு ஒத்துழைக்க உங்கள் எதிர்காலம் சேனல் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் எந்த ராசிக்காரர்கள் இருக்கார்களோ அவருக்கு அந்த ராசியை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். நான் உங்களுக்கு பர்சனலாக நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கணும். உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும். நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வழிவகுக்க முடியும் நம்ம வீடியோக்களை பார்த்தா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்த வாட்டி பார்க்க சொல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள். பொதுவாக 2026 எப்படி இருக்குன்னா, ஓவராலாக
குளோபலாக சொல்கிறேன், ஒரு ஒரு ராசி தனிப்பட்டு இல்லை, குளோபலாக சொல்கிறேன். ஒரு நார்மலான ஒரு இயர் தான். சிலது நல்லது நடக்கும், சிலது கெட்டது நடக்கும், நிறைய குழப்பம் வரும், நிறைய தெளிவு வரும். உலக மக்கள்லாம் வந்து சூப்பர் இயர், நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வருஷமாக இருக்காது. என்னையா புதுசு புதுசாக சொல்கிறீங்க, போன வருஷம் வேறு மாதிரி இருந்தது, இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குது, இப்படியாவது அப்படியாவது அப்படியே ஒரு கலந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் 2026 கிரகப்பெயர்ச்சிலாம் நான் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.